கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களை இந்த நாளில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்கிறீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலே தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வசனத்துக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். சங்கீதம் 146 அதனுடைய 8வது வசனம். குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார், மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். ஆமென். கண்களை திறக்கிறார், தூக்கி விடுகிறார். 2 வாக்குத்தத்தங்களை தேவன் நாளிலே நமக்கு தருகிறார். கண்கள் திறக்கப்படுகிறது, தூக்கிவிடப்படுகிறது. ஆமென். தேவன் நமக்கு வைத்திருக்கிற நன்மைகளை காணாதபடி, தேவன் நமக்காக வேதத்திலே வைத்திருக்கிற சத்திய வசனங்களை காணாதபடி, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு வைத்திருக்கிற எதிர்காலத்தை காணாதபடி, தேவன் நம்ம கூட இருக்கிறதை காணாதபடி, ஆண்டவர் நமக்காக செய்து கொண்டிருக்கிற கிரியைகளை நம்முடைய கண்கள் காணாதபடி சாத்தான் அநேக நேரத்தில் நம்முடைய கண்களை குருடாக்கப்பட்ட நிலைமைகளை வைத்துக் கொண்டிருக்கிறார். அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிற தேவன் பெரியவர், அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிற கூட்டம் பெரியது என்பதை நம்முடைய கண் பார்த்துவிடக் கூடாதென்று, நம்முடைய ஞானம் அறிந்துவிடக் கூடாதென்று, நாம் தைரியத்தோடு இருந்துவிடக் கூடாதென்று சாத்தான் அநேக நேரங்களிலே நமக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகள், நமக்கு முன்பாக இருக்கிற போராட்டங்களை பெரிதாக வைத்து, நமக்கு முன்பாக இருக்கிற எரியோ கோட்டையை பெரிதாக வைத்து நம்முடைய கண்களை குருடாக்க நினைத்து, குருடாக்கப்பட்ட நிலைமையிலே காணப்படுகிற, குருட்டு நிலைமையிலே காணப்படுகிறவர்களுக்கு தேவன் இந்த நாளில் சொல்லுகிறார், உங்கள் கண்கள் திறக்கும். என்னை காணும்படியாக, என்னுடைய கிரியைகளை காணும்படியாக, நான் செய்ய போகிற அற்புதங்களை காணும்படியாக, நான் செய்ய போகிற அதிசயங்களை காணும்படியாக உங்களுடைய கண்கள் திறக்கும். அந்த கண்ணுக்கு முன்பாக தேவன் பெரிய காரியங்களை செய்வார். கலங்காதிருங்கள். அது மாத்திரமல்ல, வசனத்தினுடைய 2வது பகுதி சொல்லுகிறது, மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். ஆமென். செயல்பட முடியாமல் சென்று அநேக காரியங்களை ஆரம்பிக்க முடியாமல், தொழிலை செய்ய முடியாமல், வாழ்க்கையை நடத்த முடியாமல், வாழ்க்கையின் அடுத்த ஸ்டெப்புக்கு செல்ல முடியாமல், பிரகாசமான எதிர்காலத்துக்கு நேராக கடந்து செல்ல முடியாமல், ஆராதனைக்கு போக முடியாமல், ஜெபிக்க போக முடியாமல், தங்கள் காரியங்களுக்காக கடந்து போக முடியாமல் மடங்கடிக்கப்பட்ட கட்டப்பட்ட நிலைமையில காணப்பட்டால் தேவன் இந்த நாளில் நம்மை தூக்கி விடுகிறார். கண்களை திறந்து நம்மை தூக்கி விட்டு, நீ போ, நான் உன் கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவன், நமக்கு பாதைக்கு தீபமாக இருக்கிற தேவன், நமக்கு முன்பாக அவருடைய சமூகம் செல்கிறது, நம்முடைய பாதைக்கு வேதமே வெளிச்சமாய் காணப்படுகிறது. அப்படிப்பட்ட தேவன் இந்த நாளிலே நம்முடைய கண்களை திறக்கப் போகிறார். ஒருவேளை உலகத்தின் ரீதியாக நம்முடைய கண் மூடப்பட்டிருந்தாலும், உலகத்தின் ரீதியாக ஒருவேளை நாம் மடங்கடிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும், உங்களுடைய இருதயம் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்குமே, ஆனால் நிச்சயம் அவரால் செய்ய முடியாத அற்புதம் ஒன்றுமில்லை. இந்த நாளில் நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். நிச்சயம் தேவன் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களையும் இந்த உலகத்துக்குரிய கண்களையும் திறந்து மகா பெரிய அற்புதமாய், யாராலும் காண முடியாத, யாராலும் நடப்பிக்க முடியாத அற்புதத்தை உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்ய வல்லமையுள்ளவர்களாய் காணப்படுகிறார். நீங்கள் விசுவாசியுங்கள். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் கண் காணும்படியான அற்புதத்தை தேவன் செய்வார், தேவன் கட்டளையிடுவார். தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் பிரகாசிக்கும்படியான அற்புதங்களை செய்ய வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். விசுவாசத்தோடு காணப்படுங்கள். நிச்சயம் பெரிய காரியங்களை நீங்கள் காண்பீர்கள்.